வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் மனோஜ். ஸோ இப்போ வந்து நம்ம பேங்கிங் அவேர்னஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஆர்பிஐயோட சப்சிடரிஸ். நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா ஆர்பிஐ ரிலேட்டடான நியூஸ்லாம் பார்த்தோம். இப்போ வந்து ஆர்பிஐயோட சப்சிடரிஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆர்பிஐயில் வந்து மெயினாக 4 சப்சிடரிஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த 4 சப்சிடரிஸில் வந்து மெயினாக வந்து டிஐசிஜிசி. ஸோ டிஐசிஜிசி அப்படின்றது வந்து என்னென்னா டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி பிஆர்பிஎன்எம்பிஎல், பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரன் பிரைவேட் லிமிடெட். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ரீபிட்னா ஆர்பிஐயோட ஒரு ஐடி தான். ஸோ ரிசர்வ் பேங்க் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து சர்வீஸ் போர்ட்ஸ் இருக்குது. ஆர்பிஐயோட ஒன் ஆஃப் த சர்வீஸ் போர்டு என்ன அப்படின்னா இந்தியன் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அண்ட் அதோட அலைட் சர்வீசஸ். ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஸோ டிஐசிஜிசி வந்து ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து 1961 வந்து கொண்டு வந்தாங்க இதோட ஆக்ட். அடுத்து டிஐசிஜிசியோட எஸ்டாப்ளிஷ் வந்து எப்போ அப்படின்னா 1978 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த டிஐசிஜிசி இதோட வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வந்து இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த சென்ஸ் யாருக்கு இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, எவ்வளோ பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்றப்போ வந்து இப்போ வந்து ஒரு பேங்க் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஒரு பேங்க் வந்து சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூவால் வந்து திவால் ஆகிடுச்சு, இல்லை வந்து ஏமாற்றப்பட்டுச்சு, இல்லை கொள்ளையடிச்சிருச்சு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்துக்கு அப்படின்ற பட்சத்தில் பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்பிஐயோட ஒன் ஆஃப் த சப்சிடரிஸ் இந்த டிஐசிஜிஸ்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க பேங்க்கு. ஸோ அப்படி இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறப்போ அப்படின்னா அவங்க வந்து சப்போஸ் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் நடந்தாலுமே வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எர்லியராக வந்து இந்த ஃபஸ்ட்டு கொண்டு வந்தப்போ எர்லியராக எவ்வளோ ப்ரொவைட் பண்ணாங்கன்னா 1 lakh ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆர்பிஐயோட சம் ஆஃப் கைடன்ஸ்க்கு அப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ கரண்ட்லி 5 lakh வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து ஃபிக்ஸ்டு அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட்டு, இது மாதிரி நிறைய அக்கௌண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நிறைய அக்கௌண்ட்டில் வந்து இப்போ ஒரு சிங்கிள் பர்சனே வந்து நிறைய அக்கௌண்ட்டில் வந்து மணி இப்போ வச்சுருக்காங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் வந்து ஒரு 3 lakh 4 lakh 5 lakh அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து எந்த பேஸ்மெண்ட்டில் வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு சிங்கிள் பர்சனாக இருக்கிறப்போ அந்த சேம் பேங்க்கில் 3 அக்கௌண்ட்லேயுமே வச்சுருக்காங்க அப்படின்னா அது 3த்தையும் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 3 லட்சம் வச்சுருக்காங்க அப்படின்னா இப்போ ஃபிக்ஸ்டு அக்கௌண்ட்டில் கரண்ட் அக்கௌண்ட்டில் இப்போ 3 ஒரு 4 மொத்தமாக வந்து ஒரு 10 வச்சுருக்காங்க அப்படின்னா இப்போ இது 3த்துலேயுமே ஒரு 3 லட்சம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபிக்ஸ்டில் ஒரு 3 லட்சம், அப்புறம் கரண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு 4 லட்சம் வச்சுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ 10 லட்சமும் வந்து திவால் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 10 லட்சமும் சம்திங் ஏதோ ஒரு ஆயிடுச்சு. அப்போது இந்த டிஐசிஜிசி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10 லட்சமே தருவாங்களா அப்படின்னா 10 லட்சமும் தரமாட்டாங்க. இந்த 3 அக்கௌண்ட்லேயுமே வந்து இண்டிவிஜுவல் பர்சனோட இதை வந்து ஓவரால் கால்குலேட் பண்ணி 5 லட்சம் வரைக்கும் தான் தருவாங்க. 5 லட்சத்துக்கு மேலே இருந்தால் 5 லட்சத்துக்கு மேலே எவ்வளோ இருந்தாலுமே வந்து 5 lakhs வரைக்கும் தான் அவங்களோட லிமிட்டேஷன், அது வரைக்கும் தான் தருவாங்க. சப்போஸ் வந்து 5 lakh இல்லை 2 lakh தான் இருக்குது, 2 lakh வரைக்கும் தான் நான் போட்டு வச்சுருக்கேன் ஓவரால் அப்படின்னா 2 lakh தான் தருவாங்க, 5 lakh தர மாட்டாங்க. மேபி இதில் இன்னொன்றும் இருக்குது. எப்படின்னா வந்து இப்போ இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து அவங்களோட ஒய்ஃப்லேயோ இல்லை அவங்களுடைய சன் அந்த மாதிரி யாருக்கும் வந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறப்ப அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு தனியாக ஒரு 5 lakhஸும் அதுக்கு தனியாக ஒரு 5 lakhஸும் மொத்தம் 10 lakhs மொத்தமாக தருவாங்க. ஸோ அந்த கேஸில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5 lakhs அதுக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே அப்படின்னா மும்பை, இந்தியாவில் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ இந்த இன்சூரன்ஸ்லாம் வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணுவாங்களா, இப்போ யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ யாருன்னா வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, அதுக்கப்புறம் பேமெண்ட் பேங்க்கு, ஆர்ஆர்பி, ஃபாரின் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், இவங்க எல்லாருமே வந்து இதுக்கு எலிஜிபிள். ஏன்னா இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மணி வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ டெபாசிட் பண்ணுறதால இவங்க எலிஜிபிள். அப்போ யார் வந்து நான் எலிஜிபிள், யார் வந்து இந்த இதுக்கு வந்து எலிஜிபிள் இருக்க மாட்டாங்க அப்படின்னா என்பிஎஃப்சிஸ். ஸோ நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸ் தான் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களுக்குலாம் வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து டிமாண்ட் டெபாசிட் மணி வந்து என்ன பண்ண மாட்டாங்க, டெபாசிட் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து இவங்களாம் வந்து நான் எலிஜிபிள்ஸ். லைக் வந்து ஒரு சிட் ஃபண்ட்ஸு, நிறைய சிட் ஃபண்ட்ஸ் இருக்குது. லைக் அந்த ஸ்ரீராம் சிட் ஃபண்ட்ஸ்,
அதுக்கப்புறம் முத்தூட், இந்த மாதிரி நிறைய சிட் ஃபண்ட்ஸ்லாம் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ இதுதான் டிஐசிஜியோட முக்கியமான ரோலு. இப்போது டிஐசிஜியை வந்து யார் ஹெட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்பிஐ கவர்னர் நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்த்தோம் இல்லையா, ஆர்பிஐ பற்றி படிக்கிறப்போ அப்போ வந்து ஆர்பிஐ கவர்னர் 4 பேர் இருப்பாங்கள்ல, அதில் ஒருத்தர் தான் வந்து இதுக்கு வந்து சேர்மனாக இருப்பாங்க. ஸோ இப்போ கரண்ட்லி யார் இருக்காங்க அப்படின்னா வந்து சுவாமிநாதன் ஜானகிராமன் இருக்காங்க இப்போ கரண்ட்லி. நெக்ஸ்ட் வந்து இதோட இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் இப்போ கரண்ட்டாக யார் இருக்கிறது அப்படின்னா ஏகே சௌத்ரி. ஏகே சௌத்ரி தான் வந்து இப்போ கரண்ட்லி எக்ஸிக்யூட்டிவ், இன்சூரன்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கார், கிரெடிட் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் என்னென்னு. ஸோ பிஆர்பிஎன் எம்பிஎல் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பெங்களூர், கர்நாடகாவில் இருக்குது. இவங்க வந்து என்ன அப்படின்னா வந்து முக்கியமான இவங்களுடைய ஃபங்க்ஷனே வந்து என்ன அப்படின்னா கரன்சி நோட்டை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா சூப்பர்வைஸும் பண்ணுவாங்க. இஷ்யூ பண்ணுறது மட்டும் இல்லை, அது வந்து எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுதா கரெக்டாக அப்படின்னா அது சூப்பர்வைசன் பண்ணுறதுமே இவங்க தான். அடுத்து பிரிண்டிங் ப்ரெஸ் மொத்தம் 4 இருக்குது. அதுக்கு இவங்களுக்கு கீழே வர்றது என்ன அப்படின்னா சல்போனி, வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற சல்போனி, அவங்களும் கர்நாடகா மைசூர், இவங்க 2 பேரும் தான் வந்து இவங்களுக்கு கீழே வருவாங்க. டோட்டலாக 4 இருந்தாலுமே இவங்களுக்கு கீழே இவங்க தான் வருவாங்க. அடுத்து காயின் மின்டிங் பிளேஸு. இந்தியாவில் காயின் மின்டிங் பிளேஸில் வந்து மொத்தம் 4 பிளேஸில் வந்து பண்ணுறாங்க. அது எங்கெங்கே அப்படின்னா என்னென்ன ரீஜன்னா மும்பை, நொய்டா, கல்கட்டா அண்ட் ஹைதராபாத். ஸோ இந்த மும்பையில் வந்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு காயின், ஒரு 1 rupees காயின், 2 rupees, 5 rupees காயின் இருக்குது அப்படின்னா அந்த காயினில் வந்து நீங்கள் பார்க்குறப்ப டைமண்ட் சிம்பிள் இருக்கும். ஸோ டைமண்ட் சிம்பிள் இருக்குது அப்படின்றப்போ அது வந்து மும்பையில் வந்து அச்சடிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நொய்டா, உத்தரப்பிரதேஷ், அங்கே வந்து என்னென்னா டாட் சிம்பிளில் இருக்கும். கொல்கட்டாவில் வந்து என்னென்னா ரொம்ப பிளைனாக இருக்கும், எந்த சிம்பிளுமே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரொம்ப பிளைனாக இருக்கும். தென் வந்து ஹைதராபாத்தில் வந்து ஸ்டார் சிம்பிள் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் ரீபிட் அப்படின்றது வந்து என்னன்னா ஆர்பிஐயோட ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் பிரைவேட் லிமிடெட் இதுதான். ஸோ இது வந்து எதுக்கு மெயினாக அப்படின்னா வந்து ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் சைபர் செக்யூரிட்டி ஃபங்க்ஷன்ஸ் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது அந்த ரீபிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அலைட் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, அந்த அலைட் சர்வீசஸில் வந்து என்னன்னா இந்த IFTAS வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகணும், பேங்க்குக்கு வந்து இன்னும் புதுவான ஒரு டிஜிட்டல் முறையிலையோ இல்லை அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, பேங்க் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகணும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இது. ஆக்சுவலி வந்து மொத்தம் 6 இருந்தது. ஆக்சுவலாக சப்சிடரிஸ் வந்து இனிஷியலி 6 இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து இந்த 2 இருக்கு இல்லையா, இது வந்து இயர்லியராக இருந்தது. பட் ஆனால் இப்போ இல்லை. இப்போ வந்து என்ன அப்படின்னா நேஷ்னல் ஹவுசிங் பேங்க், இந்த நேஷ்னல் ஹவுசிங் பேங்க்கும் நபார்டும் வந்து இப்போ இல்லை கரண்ட்லி, ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ வந்து இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வந்து போயிடுச்சு. அதனால் இது வந்து சப்சிடரியாக இப்போ கன்சிடர் பண்ண முடியாது. பட் ஆனால் தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஹவுசிங் ஃபினான்ஸு, ஹவுசிங்காக வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அந்த பர்பஸ்க்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ அதோட ஆக்ட் வந்து எப்போ அப்படின்னா 1987. அது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1988 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நபார்ட் தெரியும் நம்மளுக்கு, இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட்டு. ஸோ அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. இதோட ஆக்ட் வந்து எப்போனா 1981. இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1982 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நபார்ட்லேயே வந்து என்ன அப்படின்னா இதை நபார்டை மேனேஜ் பண்ணுறவங்க ஒருத்தவங்களா இருப்பாங்க, இதை ரெகுலேட் பண்ணுறவங்க இன்னொருத்தவங்களா இருப்பாங்க. ஸோ இதை யார் மேனேஜ் பண்ணுவாங்கன்னா RRB தான் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. இதை ரெகுலேட் பண்ணுறது வந்து RBI. ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து என்ன அப்படின்னா RBIயோட மெயின் சப்சிடரிஸ். ஓகே, இப்போ இது ரிலேட்டடாக வந்து ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயரில் இந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாப்பிக்லேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா DICGC அப்படின்னா என்ன, அதோட அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட ஆக்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ DICGCயோட அப்ரிவேஷன் என்ன உங்களுக்கு தெரியும், இது கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. நெக்ஸ்ட் வந்து DICGCயோட ஆக்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.